ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் 2017 கேட்ட லீனியர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் டைமென்ஷன் ஆஃப் W ஈக்குவல் டு M, இஃப் டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் டு N அண்ட் W இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் V, ஓகேங்களா? தென் டைமென்ஷன் ஆஃப் கோஷன் ஸ்பேஸ் V by W இஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஒரு ரிசல்ட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். என்ன ரிசல்ட்னா, சப்போஸ் that V is a finite dimensional vector space, ஓகேங்களா? finite dimensional vector space. finite dimensional vector space, ஓகேங்களா? then V by W is a finite, அதாவது அந்த கோஷன் ஸ்பேஸ் வந்து finite dimensional இருக்கும். and dimension of V by W equal to dimension of V minus dimension W, ஓகேங்களா? இதான் அந்த ரிசல்ட், ஓகேங்களா? ஸோ the dimension of coefficient space V by W equal to dimension of V minus dimension of W நமக்கு ரிசல்ட் இருக்கு. அண்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, உங்களுக்கு டைமென்ஷன் W வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் டைமென்ஷன் ஆஃப் V யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை டேரக்டா அப்ளை பண்ணுங்க. ஸோ டைமென்ஷன் ஆஃப் கோஷன் ஸ்பேஸ் V by W equal to dimension of V யோட dimension of V வந்து என்னன்னா N minus dimension of W வந்து M. So dimension of quotient space V by W equal to N minus M தான் நமக்கு ஆன்சர், ஓகேங்களா? So N minus M எங்க இருக்கு? So செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நம்மளோட செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, the value of the determinant B square C square BC B plus C C square A square CA C plus A square B square AB A plus B is சொல்லி இந்த டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட கிவன் வந்து என்னன்னா, டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிசி பி பிளஸ் சி சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சிஏ சி பிளஸ் ஏ அண்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி ஏ பிளஸ் பி, ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க நல்லா பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல பிசி இருக்கு, செகண்ட் ரோல ஃபுல்லா சிஏவா தான் இருக்கு, தேர்ட் ரோல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏபி மட்டும் தான் இருக்கு. இப்போ எது எது மிஸ்ஸிங் ஆகுது? ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு ஏ இல்ல, செகண்ட் ரோல உங்களுக்கு பி இல்ல, தேர்ட் ரோல சி இல்ல, ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி ரிமைண்ட் பண்றேன். நம்ம ஜென்ரல் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க ஈச் ரோ ஈச் காலம்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூட அந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? பட் ஆனா டிட்டர்மினன்ட்ல நம்ம பண்ண மாட்டோம். டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை பர்டிகுலர் ஒரு ரோக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ஒரு காலமுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஏதோ ஒரு இப்போ ஏன்ற ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்றோம்னா, அந்த ஏன்ற கான்ஸ்டன்ட்டை ஏதோ ஒரு ரோக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு செகண்ட் காலமுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓகே, இப்போ அதே ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போறேன். நல்லா பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஏ இல்ல, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோ ஏவால மல்டிப்ளை பண்ண போறேன். செகண்ட் ரோல பி இல்ல, ஸோ செகண்ட் ரோல பியால மல்டிப்ளை பண்ண போறேன், ஓகேங்களா? தேர்ட் ரோல சி இல்ல, ஸோ தேர்ட் ரோ சி மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்படி நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ நல்லா பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோ ஏ ஃபர்ஸ்ட் ரோ ஏ, செகண்ட் ரோ பி, தேர்ட் ரோ சி. ஸோ நான் ஏபிசியால இந்த டிட்டர்மினன்ட் மல்டிப்ளை பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த வேல்யூ டேலி பண்ணிட்டுக்காக ஸோ 1 by ஏபிசி, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஏவால மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், தென் ஏபிசி ஏ டைம்ஸ் பி பிளஸ் சி, தென் செகண்ட் ரோவை பியால மல்டிப்ளை பண்ணுறேன், ஸோ பி சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் and ABC, then B of C plus C, okay? And third row வந்து பாத்தீங்கன்னா C ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், so C times A square B square, then ABC C times A plus B, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு எலிமெண்ட் நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு நம்பர் நம்ம காமனா வெளியே எடுக்கணும்னா, அந்த நம்பர் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்ல இருக்க அந்த நம்பர் அப்படியே காமனா எடுப்போம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 6ன்ற ஒரு நம்பர் வந்து நான் வந்து
வெளியே எடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணா 6 மல்டிபிள்ஸ்னா எது எது இருக்கோ அதை வச்சு நான் காமன் எடுப்பேன். இல்லைன்னா சப்போஸ் எனக்கு வந்து இப்போ 7 எலிமெண்ட் இருக்கு, பட் ஆனால் 6 வந்து வெளியே காமன் எடுக்கணும், அந்த 7 வந்து 7/6 மாற்றும். ஸோ என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, மேட்ரிக்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்கணும்னா அது வந்து அந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் காமனாக தான் எடுக்கணும், கரெக்டுங்களா? பட் ஆனால் டிட்டர்மினன்ட் அப்படி இல்லை. ஈச் ரோ ஏதோ பர்டிகுலர் ஒரு ரோவோ இல்லை பர்டிகுலர் காலம்லேருந்து மட்டும் நீங்க அந்த காமன் வேல்யூ எடுத்தா போதும், ஓகேங்களா? ஸோ நான் அது என்ன பண்ணேன்னா, செகண்ட் காலம்ல பாருங்க சேமா இருக்கு. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்மே ஏபிசி 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 இருக்கு. ஸோ செகண்ட் காலம் வந்து நான் ஏபிசி வெளியே எடுக்கிறேன். ஸோ ஏபிசி நான் இப்போ வெளியே எடுத்துட்டா இப்போ எனக்கு அந்த டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அண்ட் a square c square and c a square b square. இது ஃபர்ஸ்ட் காலம். இப்போ இதுல இருந்து நான் abc எடுத்துறேன் இல்லையா? ஸோ 1 1 1. அதே மாதிரி இது a உள்ள மட்டும் ab plus and ac bc plus ab then ac plus bc. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த abc இந்த ரெண்டு abc கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இங்க ஏ ஸ்கொயர் பி சி ஸ்கொயர் சி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏபிசி மல்டிபிள் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து நான் ஏபிசி வெளியே எடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து நான் ஏபிசி வெளியே எடுத்துறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்கும், எனக்கு ஒன்லி பிசி அண்ட் இங்க என்ன இருக்கும்னா ஏபிசி வெளியே எடுத்துட்டோம்னா ஏசி, தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபி. ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்க 1 1 1 then AB AC plus BC plus AB AC plus BC. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ABC டைம்ஸ் இந்த இப்போ வந்து பண்ண போறேன்னா இந்த காலம் 3யும் காலம் 1 ஆட் பண்ணுவோம். அதாவது C3 changes to C1 plus C3. ஓகேங்களா? அப்படி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்க வந்து பிசி ஏசி ஏபி. ஸோ நான் காலம் 3 தான் சேஞ்ச் பண்றேன். ஸோ காலம் 3 வந்து இப்போ காலம் 1 ஆட் பண்ணி எழுதுங்க. ஏபி பிசி பிளஸ் ஏசி. அதே மாதிரி இங்கேயும் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. அதே மாதிரி இங்கேயும் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. ஸோ இங்க பாருங்க, எனக்கு வந்து காலம் 3ல எல்லா வேல்யூமே சேமா இருக்கு. ஸோ நான் காலம் 3ல இருந்து எல்லாமே அந்த ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி வந்து காமன் எடுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஏபிசி டைம்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. இதை நான் காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா பிசி ஏசி ஏபி அண்ட் 1 1 1. ஸோ காலம் 3 1 1 1. ஓகேங்களா? ஓகே. இப்போ டிட்டர்மினன்ட்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஓகேங்களா? ஏதாவது ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ டிபெண்டா இருக்கு அப்படி இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் 0, நாட் ஒன்லி டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஏதாவது ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ ஐடென்டிக்கலா இருந்தாலும் உங்களுக்கு 0 தான். ஓகேங்களா? அதாவது ரெண்டு ரோவோ ரெண்டு காலமும் டிபெண்ட் ஆயிருக்கு. ஒரு ரோ வந்து இன்னொரு ரோ வந்து டிபெண்ட் ஆயிருக்கு, ஆர் ஒரு காலம் வந்து இன்னொரு காலம் டிபெண்ட் ஆயிருக்குனாலும் டிட்டர்மினன்ட் 0 தான். அண்ட் சேம் டைம் ஏதாவது ரெண்டு ரோ ஐடென்டிக்கலா இருக்கு, சேமா இருக்கு, ரெண்டு ரோவும் சேமா தான் இருக்கு, ஆர் ரெண்டு காலம் சேமா இருக்கு அப்படின்னாலுமே டிட்டர்மினன்ட் 0 தான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா C1 காலமோ C2 காலமோ ஈக்குவலா இருக்குங்களா, சேமா தானே இருக்கு. ரெண்டு இங்கேயும் பாருங்க 1 1 1, இங்கே 1 1. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னா இந்த 0 இன்டூ இந்த ரெண்டு இப்போ ஏபிசி டைம்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி டைம்ஸ் 0 பண்ணாலுமே உங்களுக்கு 0 தான். ஸோ அப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ உங்களுக்கு 0 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கண்டுபிடிச்சு இப்போ ஆப்ஷன்ல எங்க 0 இருக்கு, ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் வந்து நீங்கள் அதுலேயும் ரிசர்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.